மைக்ரைன் ஹெட்டேக்ஸ்னால பாதிச்சுட்டு இருக்கீங்களா? வெயிலில் போனால் தலைவலி வந்துடும், ட்ராவல் பண்ணும்போது தலைவலி வரும், கூடுதலாக வாமிட்டும் வந்துடும். அதனாலேயே எனக்கு வெயிலில் போகவோ வெளியே போகவோ ட்ராவல் பண்ணவோ பயமாக இருக்குது, ரொம்ப சிரமப்படுறேன், வாமிட்டும் சேர்ந்து வந்துட்டுருக்கு, மெடிசன் இல்லாமல் என்னால் வெளியவே போக முடியாது, ஸ்டெப் அவுட் ஆஃப் மை ஹவுஸை என்னால் திங்க் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுக்கு ஒரு புரிதலை நாங்கள் ஏற்படுத்திகிட்டே இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் கவனிக்க தவறிடுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சுட்டி காமிச்சிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பதிவில் அதாவது உங்களோட மைக்ரைன் ஹெட்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிலருக்கு 24 மணி நேரம், சிலருக்கு 48 மணி நேரம் வரைக்குமே அந்த வலி பயங்கரமாக சிரமப்படுத்தும். ஒரு சைடு வலிக்கும், புருவத்தில் புடனியில் வலிக்கும், கழுத்து வலிக்கும். கண்டிப்பாக வாமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்ததுக்கு பிறகு தான் சிலருக்கு அந்த வலியை குறையிறதா உணர்வாங்க. அது வரைக்கும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி உணர்வீங்க. இப்போ இந்த வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தான் சொல்ல வருது? ஏன் நீங்கள் வலி மாத்திரைகளில் இருந்தால் மாத்திரமே அந்த வலியை நம்ம தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, மெடிசனை போட மறந்துட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த ப்ராப்ளம், அதாவது அந்த வலி வந்துடுற மாதிரி இருக்குது, என்ன தான் இந்த உடம்பு சொல்லுது, என்ன தான் இந்த வலி நமக்கு உணர்த்துது அப்படின்னு கேளுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் குவெஸ்டன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதுக்கான விடை நமக்கு தெரியும், அதுக்கான சொல்யூஷனை நம்மளால் தேட முடியும். இப்போது இந்த விடையை நீங்கள் தேடிட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த பதிவில் அந்த விடை உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த தலைவலி, அந்த மைக்ரைன் ஹெட்டேக்ன்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயம் உணர்த்திகிட்டே இருக்குது. என்னென்னா, உள்ளே இருக்கிற பிரச்சனை இன்னும் இருந்துகிட்ருக்கு, பிரச்சனை பெருசாகிட்ருக்கு, நீங்கள் கவனிக்க தவறிட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வலி, அதாவது மைக்ரைன் ஹெட்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு உணர்த்தி உங்களுக்கு உணர வச்சு நீங்கள் அதை கவனிக்க, அதாவது உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கவனிப்பீங்களா அப்படின்ற விஷயத்துக்கு அது ஃபோக்கஸில் கொடுக்குது. நம்ம என்ன செய்கிறோம், வலிக்கிற விஷயத்தை மாத்திரம் சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் உங்கள் மருந்துகள் வழியாக. அது இல்லைங்க தீர்வு. திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நம்ம உடம்பு நமக்கு உணர்த்திட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது என்னங்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வலியை கொடுத்து உணர்த்த வைக்குது. ஸோ தயவு செய்து உங்கள் பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பதிவில் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு பித்தப்பை மற்றும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப அந்த வலி, அதாவது மைக்ரைன் ஹெட்டேக் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. கூடுதலாக இரைப்பை சம்மந்தமான பிரச்சனையும் இருக்கணும். தயவு செய்து சில சிம்டம்ஸாக உங்கள் உடம்பு காட்டும், என்னங்கிறத வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அக்குபஞ்சர் அதுக்கு ஒரு சிறந்த நிரந்தர தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.